கந்தக ஜெயநீர் வந்து எடுக்கிறது, நம்ம அது வடிகட்டி வச்சுருந்தோம் இல்லையா நேற்று, அது வந்து நமக்கு ஜெயநீர் இறங்கியிருக்கும். அதை வந்து எடுத்துக்கிறோம். இதில் இருக்குது பாருங்கள். அதில் அந்த மேலே இருக்க அந்த தெளிவை மட்டும் நல்லா பிரித்து எடுக்கணும். இந்த பாருங்க, இதுதான் கந்தக ஜெயநீர். சொத்துக்கத்தாழையில் செய்யக்கூடிய கந்தக ஜெயநீர். கந்தக ஜெயநீர் நிறையா முறைகளில் செய்யலாம். நம்ம இங்கே வந்து அயசுத்தியில் பயன்படுத்துறதுக்காக கந்தக ஜெயநீர் வந்து இப்படி செய்கிறோம். சோத்துக்கத்தாழையிலேருந்து பிரிக்கிறோம். சரியா? மிச்சம் இருக்கும். இதில் வந்து பாட்டிலில் இன்னும் கொஞ்சம் கத்தாழை இதெல்லாம் கந்தகம்லாம் இருக்கும். அதை நல்லா திரும்பியும் நல்லா நசுக்கி விட்டு திருப்பியும் அதே மாதிரி வடிகட்டணும். அதே மாதிரி கவுத்து வச்சிடணும். சரியா? இப்போ நமக்கு வந்து ஒரு பாட்டில் எடுத்துருக்கேன். இன்னும் நமக்கு இருக்குது, இதில் நிறையா இருக்குது. அதனால் அந்த ஜெயநீரை வந்து நான் பிரிக்கிறேன் முதல்ல. சரியா? பிரித்து எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் இன்னும் அதை வடிகட்டிக்கலாம் இந்த மாதிரி. சரியா? இப்படி தான் வந்து கந்தக ஜெயநீர் வந்து பிரிக்கணும். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா கேட்டுக்குங்க. 1 பங்கு கந்தகம், 4 பங்கு சோத்துக்கத்தாழை. சோத்துக்கத்தாழையை சுத்தி பண்ணுறீங்க. சுத்தி பண்ணிவிட்டு கந்தகத்தை நல்லா பொடி பண்ணி அதோடு சேர்த்து நல்லா மசிச்சு கொடுத்துட்றோம். மசித்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் வச்சு ஒரு 2 நாள் வச்சுருந்துட்டு டெய்லி ஒரு 4-5 டைமு அந்த மாதிரி உங்களுக்கு எப்போ முடியுமோ அப்போல்லாம் ஒரு 2-3 டைம் வந்து நல்லா அதை வந்து நசுக்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா, இது மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டிலில் நான் வந்து இந்த மாதிரி ஒரு புனலை வச்சு அதுக்கு மேலே வந்து இந்த பாட்டிலுக்கு இப்படி வாயில் வேடு கட்டிட்டு அதை உள்ளே கவுத்து வச்சிடறேன். கவுத்து வச்சோம்னா நமக்கு கீழே துளி துளியாக இறங்கிடும். அந்த ஜெயநீர் மட்டும் தனியாக பிரிஞ்சு இறங்கும். அதை வந்து நாம் இது மாதிரி பிரித்து இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டிலுக்கு மாற்றிக்கலாம். தண்ணி மாதிரி இருக்கும். சரியா? அந்த மாதிரி நம்ம பிரித்து எடுத்துக்கணும் ஜெயநீரை. திரும்பியும் அதில் மிச்சம் இருக்கிறதா இதே மாதிரி வரும். அதையும் இதே மாதிரி நல்லா இது பண்ணி அதில் வச்சுக்கிறோம். இது வந்து கந்தக ஜெயநீர் செய்யக்கூடிய முறை.